கொழும்பில் வாகன நெரிசலில் நாம் சிக்கிக்கொண்டால் எமக்கு ஏற்படும் உணர்வு குறித்து நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருப்பினும் பல மைல் தூரம் பாதைகளின்றி நடந்து செல்லும் மக்களும் எம்மத்தில் இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் அறிவீர்களா? வாழ்க்கை பூராக சம்பாதித்த பணத்தின் மூலம் கட்டியெழுப்பிய அனைத்தும் காற்றிருந்து வந்த யானைகளினால் ஒரு நிமிடத்தில் அழித்தொழிக்கப்பட்டால் ஏற்படும் வேதனையை நீங்கள் உணர்வீர்களா? எமது நாட்டில் தினந்தோறும் இவ்வாறான அனுபவங்களை பெறும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் இன்று 12வது நாள். கடந்த 2 வருடங்களாக கந்தலாய் சூரியபுர 9ஆம் கட்டை மக்கள் தமது உயிரை பணயம் வைத்து அன்றாடம் தமது இரவினை கழிக்கின்றார்கள். ஒரே நாளில் விளைநிலங்களை அழிக்கும் காட்டு யானைகள் மறுநாள் வாழ்நாள் முழுதும் சம்பாதித்த வருமானம் மூலம் கட்டிய வீட்டினை அழிக்கின்றது. பாதுகாப்பிற்காக எழுப்பிய யானை வேலியே இது. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தின் பிரச்சனையை உங்கள் ஒத்துழைப்புடன் தீர்ப்பதற்கு நாம் தயார். இந்த சேதமடைந்த வீதியூடாக பிபில யாழ்கும்புர வரல கிராமத்துக்கு செல்வது நகரத்தில் வசிக்கும் நமக்கு ஒரு புதுவித அனுபவமாகும். இருப்பினும் இந்த கிராமத்தில் வசிக்கும் 60 குடும்பங்களுக்கும் தமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த வீதியினூடாக பயணிக்க வேண்டியது கட்டாயமாகும். அன்றாடம் பாடசாலை செல்லும் பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார், அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் எந்த தரப்பினராக இருந்தாலும் இந்த வீதியூடாகவே பயணிக்க வேண்டியிருக்கின்றது. செப்டம்பர் மாதத்தில் மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வீதி நீரோடையாக மாற்றம் பெறுகின்றது. அதற்கு முன்னர் இந்த வீதியை புனரமைப்பதே நியூஸ் ஃபர்ஸ்ட் 100 நாட்கள் செயற்திட்டத்தின் இலக்காக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளான மக்களுக்காக மக்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தற்போது பல திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றது. மாத்தறை வெலிகம பொராலகம குடிநீர் திட்டமும் அதில் ஒன்றாகும். சீக்கிரமுள்ள தமணியாய வீதியை புனரமைத்து அதனை அடுத்த வாரம் மக்கள் பாவனைக்காக வழங்குவதற்காக மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தயாராக இருக்கின்றது.